இந்த முதல் நாளில் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை என்னன்னு சொன்னால், உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பரிசுத்தாவி இருக்குது, ஏன்டதையும் பரிசுத்தாவி இருக்குது. ஆனால் அந்த பரிசுத்தாவி இன்னும் என்ன செய்யணும்? இன்னும் வேணும். அப்போ பரிசுத்தாவி எனக்கு தந்திருக்குது ஆண்டவர், நமக்கு ஸ்தோத்திரம். இதை கூட்டி நான் வழங்க விரும்புகிறேன். அது என் சொந்த பலத்தில் முடியாது. ஆண்டவர் இந்த கிருபை தரணும்னு சொல்லி, அதுதான் ஆதார வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்தாவி மட்டும் வரும்போது பலன் அடைக்கிறோம். எதிலெல்லாம் பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சில குறிப்புகளை நான் வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அந்த பலன் என்ன பலன்னு சொன்னால், நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்ட தேவ அன்பு, இருதயத்தில் ஊற்றப்பட்ட தேவ மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில். அவன் பலன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், தேவ அன்பு. தேவ அன்பாகிய அந்த பலனை பெற்றுக்கொள்ள வாஞ்சையோடு நம்ம வந்திருக்கிறோம். அந்த அன்பு நம்ம ஒருபோது வெட்கப்படுத்த விடாது. வாழ்க்கையில் நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். அப்போது ஆண்டவர் நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்கன்னு சொன்னீங்க. அந்த பலன் தான் தெய்வீக அன்பு. அந்த அன்பு நமக்குள்ள இருக்கும்போது எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றிடுவார். அந்த அன்பு எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த அன்பு உம்மிடத்தில் இருந்தது போல எங்களுக்கு வேணும். அந்த அன்பு எங்களை நெருக்கி ஏவணும்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. ஆண்டவர் அந்த அன்பினால் நம்மளை நிரப்பும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய அன்பு நம்ம இன்னும் அதிகமாக பலப்படுத்தும். கலாத்தியர்கள் நிருபம் 1வது அதிகாரம், கலாத்தியர் 1வது அதிகாரம் 11வது வசனம். தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷரால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அது எனக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவருடைய அன்பு இன்னும் நம்ம ஊற்றப்படும்படியாக நம்ம எல்லோரும் என்ன செய்யணும்? அந்த நம்பிக்கை, அந்த அன்பு ஊற்றப்பட்டபடியினால அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாது? வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். கிறிஸ்துவின் அன்பு, பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி என்ன செய்யுது? ஏவுறது. இப்படிலாம் நடந்தால் தான் அந்த கடைசி நாட்களில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவர் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்வார். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். எபேசியர் 3:20. நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நான் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகம். ஆண்டவருடைய அன்பு நம்ம ஊற்றப்படும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நம்முடைய அன்பு எங்கள் மேலே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் இந்த அன்பை என் மேலே ஊற்றுங்க ஆண்டவர். எல்லா ஜெபம் பண்ணிட்டு தொடர்ந்து வசனங்களை வாசிப்போம். எல்லோரும் ஜெபம் பண்ணிடுவோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். எந்த பலன் அப்படின்னு சொன்னால், தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டப்பட்டிருக்கு. தேவ அன்பு. எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் அன்பு உள்ளவங்க தான். ஆனால் இது போதாது. ஆண்டவற்றை யாராவது ஒரு ஜெபிப்போம். ஆமென்.
ஆமென். ஆமென். சோத்திரம் ஐயா, சோத்திரம். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே. சோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக, அவருடைய அன்பு நம்முடைய இதயங்களிலே ஊட்டப்படுவதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். என்னுடைய இதயங்களில் உள்ள கசப்புகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, உங்களுடைய அன்பு மாத்திரம் எங்கள் உள்ளத்தில் இருக்கட்டும். பரிசுத்தாய் வரும்போது நாம் பலன் அடைகிறோம். அந்த பலன்தான் கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பை அவர் இதயத்தில் ஊட்டப்படும்படியாக எல்லோரும் ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு முறை எல்லோரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த அன்பு ஊட்டப்படட்டும் ஆண்டவர், ஊட்டப்படட்டும் ஆண்டவர், ஊட்டப்படட்டும் ஆண்டவர், ஊட்டப்படட்டும் ஆண்டவர். அந்த அன்பினால் எங்களை நிரப்பும் ஆண்டவர், அந்த அன்பினால் எங்களை நிரப்பும். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லோரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லோரும் ஜெபம். ஆண்டவரே, உங்களுடைய அன்பு எங்களுடைய இதயங்களில் ஊட்டப்படட்டும் ஆண்டவர். பரிசுத்த ஆவி எங்களுக்கு வரும்போது எங்களை பலன் அடைவீர்கள். அந்த பலன் தான் தேவ அன்பு. தேவ அன்பு நம்மை வெட்கப்படுத்த விடாது. இன்னும் ஜெபம் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஆவியை மழை போலே ஊற்றோ, பல ஜாதிகளை மந்தையில் கூட்டோ, மந்தையில் கூட்டோ. ஆவியை மழை போல. இந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவும்படியாக எல்லாத்தையும் கிறிஸ்துவின் அன்பு உண்டு. ஆனால் அளவில்லாத அளவுக்கு இந்த அன்பு நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். எல்லோரும் இன்னும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நம்முடைய அன்பு உண்டு, ஆனாலும் இது நிரம்பத்தக்கதாக ஒரு வித்தியாசமான ஒரு அன்பை நான் பார்க்கிறேன். இன்னும் ஜெபம் பண்ணுவோமா? இன்னும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்ம அருளப்போகிற பரிசுத்தாவின் ஈவுக்காக, நம்மை பலப்படுத்த போவதற்காக, பரிசுத்தாவின் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அந்த பலன் என்ன பலன் சொன்னால், கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு விதத்தில் ஊற்றப்படுவது. நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஆண்டவர் நடத்துவார். பல ஜாதிகளை மந்தையில் கூட்டோ, ஆவியை மழை போல் காத்திருந்த பல பேரோ மனம்
லோகம் வர தூயாவி. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 14வது 15வது வசனம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 14 15வது வசனம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 14வது வசனம். நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் அறிவித்தான். நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்குவது போலவே அவர் மேலும் எல்லாரும் ஜெபணுமா ஆண்டவரே, ஆதியிலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் எங்கள் மேலே ஊற்றப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் தெரியும். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியிடத்தில் வரும்போது நீங்கள் எந்த பலன் அப்படின்னா தேவ அன்பை இன்னும் ஆண்டவர் கூட்டி வழங்கணும். தேவ அன்பு இன்னும் நம்ம மேலே பலமாக இறங்க முடியாது. இன்னும் ஒரு முறை எல்லோரும் சேர்ந்து ஜெபணுமா? பரிசுத்தாவியை ஊற்ற மாட்டார். அப்போஸ்தலர் மேலே ஊற்றினபடி எங்கள் மேலே இறங்க மாட்டார். ஆமென் 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 ஆமென். எல்லோரும் சேர்ந்து ஜெபணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சோதரையா சோதர 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 சோதர. ஆமென் 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 ஆமென். ஆமென். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, அத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. இன்றைக்கி நம்ம படிக்கிற தியான வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும். பரிசுத்த ஆவி என்கிட்ட வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், எனக்குள்ளாக ஒரு தெய்வ அன்பு. பரிசுத்த ஆவிங்கிறது ஏதோ சத்தம் போட்டு சொல்லிட்டு போகிறது மாத்திரமல்ல, அது வேணும். ஆனால் தெய்வ அன்புக்குள்ளே நம்ம கடந்து வரணும். அப்போஸ்தலருடைய நிரப்பப்பட்டதுனால ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. பரிசுத்த ஆவி வருமானிகள் பலன் அடையுது. எதில் பலன் அப்படின்னு கேட்டால், தேவ அன்பிலே ஆண்டவருடைய அன்பை இன்னும் நம்ம அதிகமாக அறிவிக்க போகிறோம். கர்த்தர் உதவி செய்வார். ரெண்டாவது குறிப்பு, பரிசுத்த ஆவி வரும்போது நம்ம பலன் அடைகிறோம். எதில் பலன் அடைகிறோம்னா விசுவாசத்தில் பலன் அடையும். எதில் பலன் அடைகிறோம்? தானியேல் 6வது அதிகாரம், தானியேல் 6வது அதிகாரம் 3வது வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். யாருக்குள்ள ஆவி இருக்குதோ அது இன்னும் பெருகும்.